சாலாவ ராணுவ முகாமிற்கு 500 மீட்டர் சுற்றுவட்டத்தில் உள்ள வீடுகளுக்கு செல்வதற்கு தொடர்ந்தும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என ராணுவம் தெரிவிக்கிறது. சிதறியுள்ள ரவைகளின் அனைத்து பாகங்களையும் முற்றாக அகற்றியதன் பின்னர் மக்கள் தங்களின் வீடுகளுக்கு செல்ல சந்தர்ப்பம் வழங்கப்படும் என ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சானாட் சாவீர தெரிவித்தார். சாலாவ ராணுவ முகாமுக்குள் நேற்றும் வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியதாக ராணுவ ஊடக பேச்சாளர் கூறினார். அத்துடன் இடைக்கிடையே புகை வெளியேறுவதுடன் இன்று காலையும் அவ்வாறான நிலைமை காணப்பட்டமையினால் கொழும்பு அவிசாவளை வீதியை சிறிது நேரம் மூடியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதால் நாம் விரைவாக வீதியினை திறந்து மக்களின் பாவனைக்கு விட்டுள்ளோம். சில வெடிப்புகள் ஏற்பட முடியும். நேற்று மாலை வேளையில் அவ்வாறு வெடிப்பு சம்பவம் பதிவானது. இருப்பினும் எவ்வித அழிவுகளும் பதிவாகவில்லை. இன்று காலையும் அந்த பகுதியில் புகை வெளியேறியதை அடுத்து இது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஆபத்து தன்மை தொடர்பில் முழுமையான பரிசோதனைகளை நடத்திய பின்னர் 10 நிமிடங்களில் அந்த வீதி மீண்டும் மூடி திறக்கப்பட்டது. ඒ ආරක්ෂිතභාවය තහවුරු කර ගැනීමෙන් අනතුරුව නැවත මේ මාර්ගය විනාඩි 10කින් නැවත විවෘත කරනු ලැබුවා. இதேவேளை பிரதேசவாசிகளின் எதிர்ப்பு காரணமாக கொழும்பு அவிசாவளை பிரதான வீதி இன்று பிற்பகல் மீண்டும் மூடப்பட்டது. வீதி திறக்கப்பட்டதை அடுத்து சம்பவம் இடம்பெற்ற பகுதியை பார்வையிட அதிக அளவிலானோர் வருகை தந்துள்ளனர். இதனால் தமது செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுவதால் வீதியை மீண்டும் மூடுமாறு பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வீதியை மூடுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் இன்றைய தினம் 2 தடவைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதியின் போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யப்பட்டதை அடுத்து வீதியை மூடுவதாக சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் பிரதேச மக்களிடம் கூறினர். அதனைத் தொடர்ந்து மக்களின் பாரிய எதிர்ப்பினால் வீதி முற்றாக மூடப்பட்டது. இதேவேளை சாலாவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை அடுத்து வெளியேறிய 100 குடும்பங்களைச் சேர்ந்த 508 பேர் தொடர்ந்து முகாமில் உள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் கூறியது. அவர்கள் 3 இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாலாவ முகாமுக்கு அருகில் வசிக்கும் 65 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தற்போது பொருளுக்குட ஸ்ரீ வர்தனாராமய விகாரையில் தங்கியுள்ளனர். சிறுவர்கள், பெண்கள் உட்பட சுமார் 300 பேர் இங்கு தங்கியுள்ளனர். இவர்களுக்கு தேவையான வசதிகள் முகாமில் காணப்படவில்லை என்பதுடன் மலசலக்கூட வசதிகளும் போதிய அளவில் இல்லை என நமது செய்தியாளர் கூறினார். அவர்களுக்கு தேவையான ஆடைகள் அரசு நிறுவனங்களின் ஊடாக வழங்கப்படுவதுடன் ராணுவத்தினரால் உணவு விநியோகிக்கப்படுகின்றது. தற்காலிக முகாமுக்குள் நிறுத்தப்பட்டுள்ள முச்சக்கர வண்டியொன்றுக்குள் வாழும் குடும்பம் ஒன்றையும் நாம் அவதானித்தோம். வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக இந்த மக்கள் எமக்கு கூறினார்கள்.